Friends, so இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 4th சாப்டர் எக்ஸசைஸ் 4.3 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரோ வீடியோஸில் இன்னும் ஒரு பார்ட் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ மேபி நீங்கள் நம்ம சேனல் நியூ ஒன்றா இருந்தீங்கன்னா அந்த 3 பார்ட்ஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான அப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் யூசஸ் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, அதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்தா தான் இதனோட யூசேஜ் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி பிளேசஸ்க்கு எப்படியெல்லாம் இது தேவைப்படுதுன்றது புரியும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் see. அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா வந்து எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இஸ் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா வந்து கீழே இருக்க சிச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டு ஃபைண்ட் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்டில் இன்னொரு பாயிண்ட் அங்கே சொல்லியிருக்கணும், பட் சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆர் வந்து எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை வச்சு இந்த ஃபார்முலாவில் 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம சிஐயில் அமௌண்ட்கான ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகிருந்தால், அதாவது இது ஓல்டு சிலபஸ் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே இது தனியாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அதை மினிமைஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை ஜஸ்ட் இதிலே வந்து ஒரே எக்ஸசைஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு சில சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆர் க்ரோத் அண்ட் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு எக்ஸசைஸே தனியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது முழுக்க எதை பேஸ் பண்ணி தான் அமையும்னு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஒரு கொஸ்டினில் வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களான்றதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா தேவையோ அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு கொடுக்காம கூட சம்டைம்ஸ் நாமளே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன். சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, டெத் ரேட் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா. பர்த் அதிகமாகுது, பீப்புளோட டெத் வந்து குறையுது பிகாஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் இல்லையா. நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, இன்றைக்கி நிறைய விஷயத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டெத் வந்து ஏற்படுறதில்ல. ஆனால் பர்த் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதனால தான் பாப்புலேஷன் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துங்களில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா P of 1 + R/100 நம்ம அமௌண்ட்கான ஃபார்முலான்னு சொல்லிட்டு சிஐயில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவே ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது, ஈவன் சம்டைம்ஸ் பாப்புலேஷன்லேயே கூட என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஏற்படும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு மைக்ரேட் ஆகி போவாங்க பார்த்திங்களா பீப்புள்ஸ் வந்து. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஜாப் ஃபெசிலிட்டிக்காக தான் மேக்ஸிமம் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து அர்பன் சைடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ரீசன்னால் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் பாப்புலேஷன் குறையிறதுக்கான சான்சஸும் இருக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லை நேச்சுரல் டிசார்டர்ஸ் ஏதாவது ஏற்படும் போது கூட சம்டைம்ஸ் பாப்புலேஷன் ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுடணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஏக்கான ஃபார்முலா என்ன படித்தோமோ அதே தான், P of 1 + R/100 whole power n ஃபார்முலாவே தான். அதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிப்ரிஷியேட் ஆச்சு, தட் இஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா P of 1 - R/100 whole power n ஃபார்முலாவில் இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி டு ஃபைண்ட் த க்ரோத் ஆஃப் செல்ஸ் when the rate of growth is given. அதாவது செல்ஸ்னோட வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 99.9% செல்ஸ் வந்து இதுவாகிட்டே தான் இருக்கும். என்ன ஆகிட்டு இருக்குன்னா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும், அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும், தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இந்த ஒரு சில டிசார்டர்ஸ் கேள்விப்படுறோம் இல்லைங்களா, ஃபிசிக்கலி அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இந்த செல் வந்து அழியிறதுக்கான காரணங்கள் ஏற்படுறது ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே செல்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து ரேட் ஆஃப் க்ரோத் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
நம்ம அந்த செல்ஸ்னோட க்ரோத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலாவுனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான இந்த அப்ரிசியேஷன் ஃபார்முலாவை, இன்க்ரீஸிங்கில் இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை. அதே மாதிரி டு ஃபைண்ட் த டிப்ரிசியேஷன் இந்த வேல்யூ ஆஃப் மெஷின்ஸ், வெஹிக்கல்ஸ், யூட்டிலிட்டி அப்ளையன்சஸ் எக்ஸெட்ரா. அதாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது எப்போவுமே மிஷின்ஸோ இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மிஷின்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே, ஈவன் வெஹிக்கல்ஸ் கூட, வெஹிக்கல்ஸ் 2 வீலராக இருக்கட்டும் இல்லை 4 வீலராக இருக்கட்டும் 3 வீலராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, ஒரு வண்டி வாங்கும்போது இல்லை ஒரு ஃபோன் வாங்குகிறோம் இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கும்போது நியூவாக வாங்காமல் ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணி இது வாங்கியிருந்தோன்னா அதை நம்ம செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரேட் வந்து என்ன ஆகும், இப்போ ஒரு வண்டியை ஒருத்தவங்க ஒரு 4 lakh 5 lakhsக்கு வாங்குறாங்க அப்படின்னா ரிட்டன் அதை சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2 lakh 3 lakh அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்டைன் வேல்யூ ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஏற்பட்டு தான் அந்த பொருளை வந்து விற்க முடியும். ஸோ இது வந்து ஜென்ரலாகவே நமக்கு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி டெப்ரிசியேஷன் இருக்கிற இடத்துலையும் இந்த ஃபார்முலாவை அப்படியே P(1 - R/100 whole power n) அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். சரிங்களா. ஸோ எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம சம்ஸில் பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இது தவிர்த்து கூட நமக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபார்முலா மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். பிகாஸ் இன்ட்ரோவே வந்து இதுவே 4th பார்ட்டாக இருக்குது. நிறைய கான்செப்ட் எப்போயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈவன் கிளாஸஸில் எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய நாள் இன்ட்ரடக்ஷனே போயிட்டுருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே எக்ஸசைஸில் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணுறதுனால நமக்கு லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் நிறையா இன்ட்ரோவே வந்து நிறைய நாள் போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க. இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். தட் இஸ் இன்னும் ஒரு ஃபார்முலா மட்டும் பார்க்கணும். ஓகே. அதாவது இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐக்கான ஃபார்முலா, சிஐ அண்ட் எஸ்ஐக்கான ஃபார்முலா. இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம இன்ட்ரோவில் ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஆர் த ஃபஸ்ட் கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் எப்போயுமே சிஐலையும் எஸ்ஐலையும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் நடத்தும் போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஃபஸ்ட் இயரில் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன கான்செப்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் வரும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் போக போக தான் சிஐயில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இயர்க்கான அமௌண்ட்டு செகண்ட் இயர்க்கான பிரின்சிபல், செகண்ட் இயர்க்கான அமௌண்ட் ஃபஸ்ட் இயர்க்கான பிரின்சிபல் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும்போது போக போக சிஐயில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். ஆனால் எப்போவுமே இதை வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி சிஐலையும் எஸ்ஐலையும் ஃபஸ்ட் இயரில் மட்டும் எப்போவுமே டிஃப்ரென்ஸே இருக்காது. ஓகேங்களா. ஃபார் த ஃபஸ்ட் கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட அந்த 1 இயர்க்கான பீரியடில் மட்டும் எப்போவுமே இதில் வந்து என்ன ஆகாதுன்னா டிஃப்ரென்ஸே இருக்காது. அதுவே 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் சிஐக்கும் எஸ்ஐக்கும் எவ்வளோ ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஒரு ஃபார்முலா அப்படின்றத விட இது ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கான டெரிவேஷன் இருக்காது. பட் இப்போ ஜென்ரலாக எஸ்ஐனுடைய கால்குலேஷன் போடும்போது P(n)/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் போடுவோம், ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுவே சிஐக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஏக்கான ஃபார்முலா A = P(1 + R/100 whole power n) அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஐ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐயில் ஒரு ருபீஸ் வரும், சிஐயில் ஒரு ருபீஸ் வரும். அதை ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின் போது இப்போ நான் சொல்லும் போது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சம்மை சிம்பிளாக 2 செகண்டில் போடுற மாதிரி, ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம போடுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் சிஐலையும் எஸ்ஐலையும் எவ்வளோ ருபீஸ் வரும்ன்றது மட்டும்தான் இதில் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். 2 வருஷத்துக்கான சிஐ எவ்வளோ, 2 வருஷத்துக்கான எஸ்ஐ எவ்வளோன்னா இந்த ஃபார்முலாவில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ வெறும் டிஃப்ரென்ஸ் அந்த ருபீஸில் என்னன்றதை மட்டும் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா P(r/100 whole square). P(r/100 whole square). ஸோ கொடுத்துருக்க பிரின்சிபலை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், பவரில் 2 போட்டுக்கணும். ஓகேங்களா. 2 இயர்ஸ்ன்றதுனால அந்த பவரில் 2 இயர்ஸ் 2ன்றது மட்டும் போட்டுக்கணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணனாலே 2 ஸ்டெப்பில் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அந்த பெரிய சம்மா போட வேண்டியதை இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா அப்ளை பண்ணி
டேரெக்டாக நம்மளால் ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி ஃபார் 3 இயர்ஸ், ஒருவேளை 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் சிஏலையும் எஸ்ஐலையும் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இதுக்கு எதுக்குமே டெரிவேஷன் கிடையாது. ஈவன் நான் ஒரு சிலது ஓல்டு சிலபஸ்லேருந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் டிடெக்ஷன் போட்டிருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கூட இதுக்கு தனியாக நமக்கு இதுவே கிடையாது, ஃபார்முலாவே கிடையாது. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான், சரிங்களா? ஸோ தட் நம்ம இதை டேரெக்டாக அப்படியே புரிஞ்சிக்க வேண்டியது தான், அப்படியே நம்ம மெமரி பண்ணிக்க வேண்டியது தான், சரிங்களா? ஸோ P ஆஃப் R by 100 ஹோல் ஸ்கொயர் இதே ஃபார்முலா அப்படியே கொண்டு வந்துருங்க. கூட அடிஷ்னலாக இதை மட்டும் சேர்த்துக்கணும். P ஆஃப் R by 100 ஹோல் ஸ்கொயர் ஆஃப் 3 + R by 100, 3 + R by 100, சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட் கான்செப்ட் தான் இதுவும். இது ஆல்ரெடி மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி போட்டு ஒருவேளை இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு விரும்பினா நான் சொன்ன மாதிரி சிஐ தனியாக எஸ்ஐ தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆன்சரும் சேமாக வர்றது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது கரெக்டானு பார்க்குறதுக்கான ஒரே வழி. அதாவது இது நான் தியரட்டிக்கல் ஜாமெட்ரி நடத்தும் போது ஒரு சில விஷயங்கள் சொல்வேன். ஒரு சிலது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தியரம்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆக்சியம்ஸ்னு இருக்கும். தியரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவே ஆக்சியம்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் எவிடன்ஸ் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு தனக்கு தானே தான் உண்மையாக இருக்கும். அதை வந்து நம்ம அதன் வழியிலே தான் அது கரெக்டாக தப்பான்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸில் எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ப்ரூஃப் காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாஸ் கூட. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் பைகாட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் கான்செப்ட்டும் ஒழுங்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே சம்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இஃப் இன்கேஸ் இதில் எதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.